Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. போன ஒரு வீடியோவில் லேசான முறையில் சில்லி பேஸ்ட் எப்படி செய்கிற அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ அதை வச்சு இன்றைக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்வோம் அப்படின்னு நினச்சேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும் நாசிகொரெங் அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் செய்வோம்னு நினைக்கிறேன். எனக்கு செல்றதுக்கே ஒரு மாதிரி ஆகிக்குது, கொஞ்சம் வித்தியாசமான பேர் ஆகிக்குதா, அப்போ சரியாக உச்சரிக்கிறேனா அப்படின்னு தெரியா. அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அப்போ அதுக்கு தான் தோட்டத்தில் கொஞ்சம் பசலிக்கீரை, ஒரு சலட் செய்வோம் அப்படின்ட்டு கொஞ்சம் பசலிக்கீரையும் அதுக்கு போடுறதுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் லீக்ஸ் அந்த மாதிரி பச்சை கொச்சிக்காய் அந்த மாதிரி பறித்து எடுத்துட்டிக்கிறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு இஸ்ஸோவெல்லாம் போட்டு செய்வாங்க, இறால் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் வீட்டில் நேற்று இன்றைக்கு இஸ்ஸோவெல்லாம் மீக்கல, கோழி தான் இருந்துச்சு. அப்போ அதை வச்சு தான் செய்ய போகிறேன். வீட்டில் இருக்கிற சாமானை வச்சு லேசாக இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். காலையிலே எங்களுக்கு பசுப்பால் கிடச்சிரும். அப்போ நான் காய்ச்சி வைப்பேன். இன்றைக்கி 2 பேர் சாப்பாட்டுக்கு வருவாங்க, என் கசின்ஸ் 2 பேர். அப்போ அவசரமாக சமைக்கணுன்றதுக்காக வேண்டி அப்படியே ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதலாவதாக தேவையான சாமானெல்லாம் வெட்டி வச்சுருவோம் அப்படின்ட்டு தான் கேரட்டை இப்படி கட் பண்ணிட்டிக்கிறேன். இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு உங்களுக்கு விருப்பமான மரக்கறிகள் சேர்க்கலும், கேரட், கோவா, லீக்ஸ், வெங்காயக்கீரையெல்லாம் நீங்கள் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் வரும். கோழியை இப்போ நான் காட்டுற மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட நான் இன்றைக்கி புளிக்கு கொஞ்சம் புளியங்காய் தண்ணி தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தாராளமாக தேசிக்காய் புளி சேர்த்துக்கலும். தேவையான அளவு உப்பு, அதோட கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலும். இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதுவும் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கிற சில்லி பேஸ்ட் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துக்கலும். இந்த ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. நல்லா பெரட்டிட்டு 15லேருந்து 30 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சிடணும். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி நல்லா வாசம் வைக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி கீரி சம்பாவும் உங்களுக்கு எடுத்துக்கலும், நல்லா டேஸ்ட் வைக்கும். 2-3 தண்ணி நல்லா கழுவி விட்டுட்டு மிச்சம் இல்லை ஒரு 15 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கணும். பதினஞ்சு நிமிஷம் ஊறினத்துக்கு பிறகு நல்லா கொதிக்கிற தண்ணியில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ சோறு குலையாது. அதிலே ஊற வச்ச அரிசை நல்லா வார வச்சுட்டு போட்டு 100% நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். வெந்ததுக்கு பிறகு உடனேவே நீங்கள் வடிகட்டி எடுத்துடணும். அரை வேகுவல் அந்த மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே வெந்துடணும். இல்லை உங்களுக்கு சோறு குலையாமல் ஆக்கி கேளும் அப்படின்றா கூட அந்த மாதிரி நீங்கள் ஆக்கி எடுத்துடணும். எப்படியும் எங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு சோறு குலையாமைக்கணும். கொஞ்சம் பச்சை தண்ணி தெளிச்சுக்கோங்க, அப்போ அந்த சூட்டுக்கு சோறு குலையாமைக்கும். கோழிலையும் நல்லா உப்பு புளியெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்செடுத்துடணும். சில பேர் ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போதே சிக்கனை பொரிச்சிட்டு மேலால் சோறு போட்டு ரைஸ் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் அதுக்கு நிறைய எண்ணெய் போகும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் ஃபஸ்ட்டாகவே கோழியை பொரித்து வச்சுட்டு பிறகு சோத்தோடு அப்படி சேர்த்துக்குவேன். இன்றைக்கி செய்கிற ரெசிபிஸ்ட் அளவுகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. வெள்ளரி சலடுக்கு கொஞ்சம் கியூக்கம்பர், பசலிக்கீரை, வெங்காயம், தக்காளி, மயோனைஸ், உப்பு, மிளகுத்தூள், தேசிக்காய் புளி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட நான் மிஞ்சி இந்த கேரட் கொஞ்சமும் சேர்த்திருந்தேன், அதை உங்களுக்கு காட்டி பட்டில்ல.
இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு கட்டாயம் கோழி பொரிச்ச எண்ணெயே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட் வைக்கும். அதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கு பிறகு தேவையான அளவு முட்டை உங்களுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை அந்த மாதிரி சேர்த்திக்கிறேன். இல்லை எனக்கு முட்டையே விருப்பம் இல்லை அப்படின்னா கூட வெறும் சிக்கன் மட்டும் போட்டு கூட உங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கலாம். அப்போ விருப்பமான மாதிரி செஞ்சுக்கோங்க. முட்டை நல்லா வெந்த பிறகு நீங்கள் மிச்சமிக்கிற சாமான்கள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். நான் வந்து வெங்காய கீரையில் அடியில் வர அந்த வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி போட்டிக்கிறேன் அநியாயமாகிருமுண்டு. அதோட ரம்பை கருவேப்பிலை வீட்டிலே செஞ்ச சுப்கட்டை துண்டுண்டு சின்ன துண்டுண்டு சேர்த்திக்கிறேன். சேர்த்து வெங்காயம் லேசாக வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை கொச்சிக்காய் எண்ணெயிலே வதக்கிக்கலும். சில்லி பேஸ்ட் வந்து உங்களோட காரத்துக்கு விருப்பம் மாதிரி சேர்த்துக்கலும். நான் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்றதால கொஞ்சம் குறைவாக சேர்த்திக்கிறேன். நீங்கள் நிறைய காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு விரும்பின அளவு சேர்த்துக்கலும். சேர்த்து நல்லா பரட்டி விட்ட பிறகு இப்போ நீங்கள் சேர்க்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலும். நான் இன்றைக்கு கொஞ்சம் கேரட் தான் சேர்த்திக்கிறேன். சேர்த்து லேசாக வதங்கூட போகிறேன். இல்லை உங்களுக்கு நல்லாவே வதங்கணும் அப்படின்னா கூட லேசாக வதக்கியும் எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். அதோட கொஞ்சம் தக்காளி சோஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்தது இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு கட்டாயமாக சேர்க்குற இந்த இனிப்பு சோயா சாஸ் நாங்கள் வீட்டிலே செஞ்சோம் அப்படின்னா எங்களுக்கு லேசாயிக்கும். இல்லாட்டி கடையிலேயும் உங்களுக்கு வாங்கி எடுக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸில் கொஞ்சம் சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்வீட் சோயா சாஸ் வந்துட்டு ரெடி ஆயிடும். அதை நாங்கள் வதக்கி வச்சுக்கிறேன். இந்த சாமனுள்ளுக்கு ஊற்றி நல்லா பரட்டி விட்ட பிறகு நாங்கள் இந்த ஸ்டேஜில் தான் சோறு சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜிலே பொரிச்ச கோழியையும் சேர்க்கணும் அப்படின்னா கூட கோழியை சேர்த்து பரட்டி விட்டுட்டு சோத்தை சேர்த்துக்கலும். உங்களுக்கு விருப்பமான மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் போட்டுக்கலும். நான் வந்து சோறு போட்ட பிறகு தான் இந்த சிக்கனை போட்டு இப்படி நல்லா பரட்டி விட்டுற போகிறேன். பரட்டின பிறகு கடைசியில் கொஞ்சம் வெங்காயக்கீரை லீக்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறத மேலால் போட்டு பரட்டிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். உங்கள்கிட்ட இஸ்ஸோ மிக்குது அப்படின்னா இஸ்ஸோ கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பொரிச்செடுத்து அதையும் போட்டு பரட்டி விட்டுட்டேன் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். என்னட்டு இல்லை அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி கோழி மட்டும்தான் போட்டிக்கிறேன். இல்லாட்டி இப்படியே செஞ்சால் கூட இந்த ஃப்ரைட் ரைஸ் வேறு லெவல் டேஸ்ட் ஆகிக்கும். அடுத்தது ஒரு ஸ்பெஷலான விஷயம், இந்த ஃப்ரைட் ரைஸ் சர்வ் பண்ணக்கல அரைவேகுவல் முட்டையோட ஒரு முட்டை ஒம்லெட்டோட சேர்த்து சர்வ் பண்ணுவாங்க. அப்போ அரைவேகுவல் முட்டை ஒம்லெட் வந்துட்டு எங்களோட வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதை சுற்றி நான் முட்டையை கொஞ்சம் உப்புத்தூள் மிளகுத்தூள் போட்டு அரைவேகுவலை விட கொஞ்சம் கூடுதலாக வேக வச்சு இப்படி ஒரு ஒம்லெட் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த ஃப்ரைட் ரைஸை சர்வ் பண்ணக்கல இப்போ நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு சர்வ் பண்ணலாம். அப்போ பார்க்குறதுக்கு அழகாய்க்கும். இந்த சலட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு இந்த ஃப்ரைட் ரைஸோட. உங்களுக்கு விரும்பின எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமென்றாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். அதோட சில்லி பேஸ்ட் கட்டாயம் வச்சு சர்வ் பண்ணணும். அப்போ அப்படி தான் அந்த பகல் நேரம் பேத்திருந்துச்சு. கசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கு பிறகு தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஹஸ்பண்டும் வந்துட்டு கசின்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டாங்க. பகல் சாப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வளமை மாதிரியே சிங்க் க்ளீன் பண்ணுறது கிச்சன் க்ளீன் பண்ணுறது அந்த வேலை தான். ஆனால் எனக்கு வந்து அப்படி வேலை செய்கிறது சரியான விருப்பம். ஏன்டா ஹெவியாக சாப்பிட்ட பிறகு இப்படி என்னமாலும் செஞ்ச பிறகு நல்லைக்கும் உடம்புக்கு. அப்போ நான் மப் நின்று எல்லாம் பண்ணி விட்டுருவேன். அதோட அந்தியாகக்குள்ள லேசாக மழை துரிச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் மழையே தான். நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துட்டு இப்போ கொஞ்சம் வெயில் புழுது. அதுக்கப்புறம் அந்தியாகக்குள்ள மழை அந்த மாதிரி பெய்துட்டு இருக்குது. பாப்பா இன்ஷா அல்லாஹ் இப்போ நல்லா வெயில் புழுதுண்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள் காலை நேரம். ஏன் இந்த கிளிப்பையும் இந்த வீடியோவில் சேர்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். அதை சுற்றி தான் இந்த கிளிப்பை சேர்ப்போம்ண்டு. ஏன்டா இன்றைக்கு நாள் வந்துட்டு என் கார்டனில் புகரை போடுற நாள், உரம் போடுற நாள். அதோட தான் நான் சில டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒருக்கா நான் வந்து ஒரு இயற்கை உரம் போடுவேன். மிச்சமாக போடுறது சாணம் தான்.
மாட்டு சாணம், மாட்டெரு தான் போடுவேன். ஆட்டெரு, கோழியெரு அந்த மாதிரி கூட உங்களுக்கு போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களோட இந்த தாவரங்கள் எல்லாம் வந்துட்டு நல்லா பலன் தரும், நல்லா காய்க்கும், அழகாய்க்கும், பச்சையாய்க்கும், அந்த மாதிரிக்கும். அதோட கார்டனில் நிறைய மாற்றங்கள் செஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த காய்ச்சி ஓஞ்ச மரங்கள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு புதிய கண்டு வச்சிக்கிறேன். அப்போ கட்டாயமாக அதுகளுக்கு உரம் போட்டுறணும் டைமுக்கு. அதை சுட்டி தான் போட்டுட்டிக்கிறேன். ஸ்ரீலங்கா ஹோம் மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லோரும் வீட்டெல்லாம் பார்த்துட்டு, குடும்பத்தை பார்த்துட்டு, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த மாதிரிக்கிற எங்களை மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்ட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன்டா நான் பிழை அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்களோட உணவு முறை எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலும் நான் பிழை அப்படின்னு தான் சொல்லுவேன். முக்கியமாக ஸ்ரீலங்கன்ஸ் வந்துட்டு இந்த மாச்சத்து உணவு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். எங்களோட காலை உணவாகட்டும், லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், நாங்கள் மாச்சத்துக்கள் தான் அதிகமாக எடுப்போம். மற்ற சத்துக்களை அதை விட குறைவாக தான் எடுப்போம். அப்போ சரி, எடுத்த மாச்சத்துக்கு நாங்கள் சரியான அளவு வேலை செய்கிறோமா, உடற்பயிற்சி செய்கிறோமா அப்படின்னு கேட்டாலும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்டா இப்போ எங்களோட லைஃப் ஸ்டைலே மாறி இல்லையா? கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்கிற மாதிரியே இல்லை. எல்லாத்துக்கும் மெஷின் நிற்கிது, வேலைகள் அந்த மாதிரி கஷ்டமான வேலைகள் எதுவுமே இல்லை. எங்களோட உமாவெல்லாம் பார்த்தேன்டா காலையில் எலும்பிடுவாங்க. எலும்பி சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு போகிறோம் ஈக்கில் கட்டை தூக்கிட்டு அப்படியே முத்தம் கூட்ட போய்த்துருவாங்க. அப்போ எங்களோட முத்தமெல்லாம் பெருசாய்க்கும். அதை ஃபுல்லாக கூட்டி பூக்கண்டுகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி தோட்டத்து வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வரக்குள்ள எப்படியுமே ஒரு கணக்கு டைம் ஆகிரும். அப்போ உண்மையிலே அது வந்துட்டு நல்ல ஒரு உடற்பயிற்சி. நாங்கள் இப்போ அதெல்லாம் செய்கிறோமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் இல்லையா? எங்களோட புள்ளைகளை கூட நாங்கள் வெயிலில் அந்த மாதிரி விடவே மாட்டோம். வெயில் வைக்காதீங்க வாங்க அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே இந்த சூரிய ஒளியில் கிடைக்கிற பயன்களை நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க உண்மையிலே ஷொக்காகுவீங்க. நான் வந்து பர்சனலாக அப்படி ஷொக்காகினேன். இவ்வளோவெல்லாம் கிடைக்குதா இந்த சூரிய ஒளியில்? அப்போ நாங்கள் புள்ளால வெயில் வைக்காதீங்க வாங்க அந்த மாதிரி கூப்பிடுவோமே அப்படின்னு நினச்சேன். அப்போ உண்மையிலே அவ்வளோ சத்து கழிக்கிற இந்த சூரிய ஒளி கட்டாயம் எங்களோட மேலே, எங்களோட புள்ளகளில் மேலே படணும். அதுக்கு காலையிலே நல்லா வெயில் புழக்கலை நாங்கள் வந்து முத்தம் கூட்டேலும், எங்களோட தோட்டத்தில் என்னவாவது வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுகளை செய்ய தொடங்கலும். அப்போ எங்களுக்கு உண்மையிலே ஒரு நடப்பயிற்சி, வாக்கிங் போன மாதிரி கூட இருக்கும். ஏன்னா நிறைய நடப்பம் இல்லையா தோட்டத்துளுக்கே, அந்த வேலைகள் செய்யக்கல நடப்பம் என்னவாது செய்வோம், முத்தம் கூட்டுவோம், அந்த மாதிரி இருக்கல நல்லா ஒரு வாக்கிங் போன மாதிரி உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி எங்களுக்கு கட்டாயம் இன்ஷால்லா கிடைக்கும். அப்போ இந்த பழக்கத்தை உங்களோட வாழ்க்கையில் இன்ஷால்லா 7 மண்டா கொண்டு வாங்க அப்படின்ற அந்த டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்டா நான் பர்சனலாக இந்த விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தில் தான் தெரிஞ்சுண்டேன். நிறைய வீடியோஸ் பார்த்து அந்த மாதிரி தான் எனக்கும் விளங்கிச்சு. அப்போ என்ன மாதிரி தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா இது வரைக்குமே, அப்போ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் இதை உங்களோட ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். கட்டாயம் எங்கட மேலே வெயில் வந்துட்டு படணும். அதோட காலையில் எழுந்த உடனே என்ன சரி ஒரு உடற்பயிற்சி நாங்கள் கட்டாயமாக செய்யணும். ஒரு ஹவர் அந்த மாதிரி வாக்கிங் பயிற்சி, இந்த நடைப்பயிற்சி செய்கிறோம் அப்படின்டா எங்களுக்கு மிச்சம் நல்ல. அந்த வாக்கிங்கை ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து எங்களோட வீட்டு தோட்டத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அப்போ முத்தம் கூட்டுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முத்தம் கூட்டுறதோட இந்த தோட்ட வேலைகள் அந்த மாதிரி செய்யக்குள்ள எப்படியுமே ஒரு 2 மணித்தியாலம் அந்த மாதிரி எனக்குண்டா பெய்த்திரும். அப்போ அது ஒரு நல்ல பயிற்சியாக என் உடம்புல ஆரோக்கியத்துலலாம் நிறைய மாற்றங்கள் தர ஒரு பயிற்சியாக இருந்துச்சு. இன்ஷால்லா நீங்களும் மேலும் அப்படின்னா முயற்சி செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் இந்த கார்டனிங் டிப்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. நானும் தெரிஞ்சு பிழையாகி அதுக்கு பிறகு அதை படித்து அப்படி பழகினது தான். இது வரைக்கும் படிச்சுட்டு தான் நிற்கிறேன். நான் அதில் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். இன்ஷால்லா நீங்களும் முயற்சி செய்யுங்க. உங்களோட தவறுகள்லே நிறைய விஷயங்கள் நீங்கள் படித்து அதை திருத்தி செய்வீங்க. உங்களோட ஃபஸ்ட்டுக்கே நீங்கள் கீரைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீரைகள் நிறைய வைங்க. அதில் வந்து பெருசாக நோய் தாக்கம் அந்த மாதிரியெல்லாம் வராது. அப்போ இன்ஷால்லா கட்டாயமாக கீரைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.